அவன்கிட்ட நம்ம உயரமாக தான் இருப்போம். அவன் ஏதாவது பாவம் செஞ்சாலும் அவசரமாக அவனை திருத்த பார்ப்பான். அவன் திருந்துறதுக்கல்ல, நம்ம பாவத்தாலேயும் அவனுக்கு விளங்கிடப்படாதுக்கு அவசரப்படுவோம். விளங்கிட்டா? இந்த பெருமையெல்லாம் எதுக்கு வருது? தவா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. இது உனக்கு எங்களால் இந்த பகுதியெல்லாம் வருது என்றதுல நீ கவனமா இருக்கணும். நீ உண்மையிலேயே நான் அல்லாஹ்விடத்துல தப்பிடணுன்றதுக்காக நீ சொல்றியான்றது வசனமா உண்மையில உட வாழ்க்கையான்றது உட செயல்பாட்டில் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அதனால இதுல மிக கவனமா இருக்க வேண்டும். எங்களோட இபாதத் எங்க கொண்டு போய் என்ன செய்யுது, எங்களை சேர்க்குது அப்படின்னு. ஒரு அறிஞர் முத்தர்ரிஃப் இப்னு ஷஹீர் சொல்றாரு, நான் இரவில் தொழுது சுய திருப்தியோடு காலை பொழுதை அடைவதை விட இரவில் தொழாமல் உறங்கி கவலையோடு காலை பொழுதை அடைவதை நான் விரும்புகிறேன். என்ன காரணம்டா, சுய திருப்தி வரல பிரச்சனை இல்லை, சுய திருப்தி நான் நிறைய தொழுதுட்டேன்னு ஃபீலிங் உனக்கு வந்து அதை ஒன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, ஒரு மாற்றி வைக்குதுன்னா அதை விட நீ கவலையாக என்ன காலையில விடிஞ்சு கவலைப்படுறது உனக்கு என்னது சிறப்பானது. அப்ப 80-90% ஒரு அடியான் தொலைத்தான் முயற்சி எடுக்கணும். மனிதர்களுக்கு இப்படி வருதுன்னா அதுக்கு எதிராக போராடத்தான் முயற்சி எடுக்கணும். ஆனா இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது என்ற அறிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது பிழையானது. பாவிகளை கண்டாலும் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு. ஒருவர் ஒரு அறிஞரும் ஒரு சாதாரண ஒரு பொதுமகனும் தொழுதுட்டிக்கிறான் 4வது சஃப்ல பள்ளியில. இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 4வது சஃப்ல தொழுதுட்டிக்கிறான். இது புதுசாக நடந்த சம்பவம். தொழுதுட்டிக்கிறார். தொழுது முடிஞ்ச பிறகு முன்சஃபை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. முன்சஃபை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். நல்ல பதவியில் இருக்கிறவங்க, பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அந்தஸ்து உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறான். கொஞ்சம் பெருகிறான் அப்படின்னு. ஏறையா இருக்கிறேன்னு கேட்குறான். கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க, சாதாரண தொழில் செய்கிற கூலி தொழில் ஆகிக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இதே தான் அல்லாஹ்விடத்திலும் அவர்களோட அந்தஸ்து. இதுதான் அல்லாஹ்விடத்திலும் அவர்களது அந்தஸ்து. அவங்க முன்சஃப்ல இருக்கிறவங்க யாரு, அவங்க தான் முன்சஃப்ல என்ன செய்வாங்க, அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். விளங்கிட்டா? முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள் அப்படின்றாங்க. யார் முன்னுக்கு அழைக்கல, நாங்கள் எங்கே இருக்கிறோம் பாருங்க. இதுதான் எங்களுடைய அல்லாஹ்விடத்துல என்ன அந்தஸ்து. அல்லாஹு தாலா அப்ப அவர் சொல்றாரு, கஷஃபத்னல் மசாஜித், பள்ளிகள் எங்களது உண்மை நிலையை காட்டிவிட்டன. அல்லாஹ்விடத்துல நாங்க எந்த நிலையில இருக்கிறோம் இடத்தை இந்த பள்ளிகள் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு காட்டி தந்துட்டு இங்கேயே நாங்க இங்கதான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, நீங்கள் தவண்டேன்னு முன்சஃபுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க, வந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. எனவே எங்களுடைய மனநிலையை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை அவன் அறிந்தவன். இது அன்தும் அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், நீங்கள் சிசுக்களாக உங்கள் தாயுடைய கற்பப்பைகளிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய நிலைமை அல்லாஹ் என்ன செஞ்சவன், அறிந்தவன். உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். இதுதான் நமக்கு இருக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களது வழிபாடுகள், எங்களது வணக்க வழிபாடுகள், எங்களது இபாதத்துக்கள், இந்த மார்க்கத்துக்கு நம்ம செஞ்ச சேவைகள் எல்லாமே அல்லாஹ் செஞ்ச அருள், அல்லாஹ் செஞ்ச நியாமத். நம்ம பாவம் செஞ்சிட்டோம்டா, நம்ம பிழை செஞ்சிட்டோம்டா, நம்ம அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு விட்டோம். மனசை உடைஞ்சி அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீள பார்க்கணும். ஆனா இவைகளை வைத்து நம்ம பெருமை அடிப்போம் என்றால் நாங்கள் அழிவுக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. இந்த இம்தினான், அடுத்தவர்களுக்கு நமது அருள்களையும் இபாதத்துக்களையும் சேவைகளையும் நாங்க ஒரு படி மேலே இருக்கிறதுக்காக சொல்லி காட்டுதலோ நடந்து கொள்ளுதலோ எங்களை அழிச்சு இப்லீசுடைய வழியில், எங்களை ஒரு சுய திருப்தியுடைய வழியில கொண்டு போய் மறுமை நாளில் எதுவுமே இல்லை என்று அழித்து விடும். சில ஹதீஸ்கள் தரங்கள் சம்பந்தமாக பல அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. முதலாவது நரகம் மூட்டப்படுவதே காரிகளாலும் ஆலிம்களாலும் கனிக்களாலும் என்று வார்த்தை பார்க்கும். ஓதக்கூடியவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள். ஏன் நீ சொல்லப்படணும் என்பதற்காக செய்தாயின்னு என்ன செய்யும், முதல்ல சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், எங்களை காப்பாற்ற வேண்டும். அது போன்ற ஒரு இடத்துக்கு போய்விடாமல் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம சில பொழுது மதாஹுல் சைத்தான் நுழையிற பாதைகளில் உண்டு. அதையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சில பொழுதுகளில் நம்ம தூய்மைப்படுத்த விரும்பவும் மாட்டோம். தூய்மைப்படுத்துறது யாரும் நமக்கு தூய்மைப்படுத்த முன்னுக்கால சொன்னால் நம்ம அமைதியாகவும் இருந்திருப்போம், கணக்கெடுக்காமல் போயிருப்போம். ஆனால் நம்மளே தூய்மையாக பேச வேண்டும் என்று 4 பேரை நம்ம பார்ப்போம். அவன் தூய்மைப்படுத்தாமல் பேசாமல் சாதாரணமாக இருந்துருப்பான். அதுக்கு ஷைத்தான் எங்களுக்கு தெரியாமல் ஒரு வெறுப்பை உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்துவான். ஒரு வெறுப்பை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அவரை பற்றி ஒரு கேட்க, அவர் எப்படி இருக்கு, மனுஷனை மதிக்க மாட்டான் அப்படின்னு. எப்படி வந்து பார்த்தீங்களா, இப்போ தூய்மைப்படுத்தலாம் சொல்லலை, மனுஷனை மதிக்க மாட்டார். என்ன நடந்த சம்பவம் அதில் விட்டுருங்க. நல்லா எங்களை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவர் விளங்கிட்டா எப்படி சிந்தனையை ஷைத்தான் எப்படி மனுஷனை மதிக்க மாட்டான்னு இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு, ஏதாவது அவமானப்படுத்தினாரா, ஏதாவது மார்க்கத்தில் விட்டாரான்னு கேட்டால் இவரை பற்றி எதுவுமே அவர் சொன்னதில்லை. இவர் அவ்வளோ செஞ்சுக்கிறாரு, எவ்வளோ சொல்லிக்கிறாரு, இவர் எதுவுமே சொன்னதில்லை. இவர் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிருந்து அவர் இவரை புகழாது விட்டால், உதாரணமாக நல்லது செஞ்சுக்கிறீங்க ஜஸாக்குமுல்லாஹ் சொல்லாது விட்டால் ஒரு மனவழி ஏற்படும். அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது.
அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, அதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இது வேற. இது அல்லாம உன்னை புகழ்ந்து போற்றி கண்டிக்கிறது, விளங்கிட்டா, உன்னை பாராட்டி கண்டிக்கிறது என்ற பகுதி இருக்குதே, இதைத்தான் சொல்ல வார. இது அவருக்கு என்ன செய்யும், அவர் மனுஷனோட நல்லா நடந்து கொள்ள மாட்டார், மனுஷனை மதிக்க மாட்டாரு என்று எதடா சொல்றாருன்னு உங்களுக்கு காலம் போற டைம்ல விளங்கி இவரை பாராட்டாதான் வெறுப்ப வேற பக்கத்தால என்ன செய்வார், சைத்தா கொண்டு வருவார். சில டைம்ல எதுவுமே இருக்காது, அவர் ஒரு கருத்தை சொல்லிடுவார், இவர் அந்த கருத்துல என்ன செய்வார், மோதுவார். இவன் எனக்காக வேண்டித்தான் இந்த கருத்தை எதிராக என்ன செய்யறான், பேசுறான். சைத்தான் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து என்ன செய்வான், கிட்ட நெருக்கிடுவான். ஏன் நமக்கு விளங்காததெல்லாம் அவருக்கு அப்படி விளங்குது. அவர் அறிவாளி அல்ல, சைத்தான் பூந்துட்டான். அவர் அறிவாளி அல்ல, அவர்த்த சைத்தா விளையாடிட்டார். சிலருக்கு ஏண்டா பகமை வந்ததுன்னு ரீசனே தெரியாம இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஏன் பகைச்சிக்கன்னா, ஏன் சண்டை பிடிச்சிக்கன்னு காரணமே தெரியாம இருக்கும். எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை சைத்தான் எங்கேயோ வந்து என்ன செய்வான், மூட்டி விடுவான். அது ஒரு பிரச்சனையா பகமையாக என்ன செய்வார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இயன்ற அளவுக்கு நமது மீது குற்றச்சாட்டு வருகிறதா, எங்களை தவறாக நினைக்கிறார்களா, அது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதா இருந்தா கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போறதுல பிழை இல்லை. மற்றபடி உள்ள விஷயத்துல நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது, நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது. அப்படிப்பட்டவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். சூரா யூசுப்ல நம்ம பார்க்கிறோமே, கிணத்துல கொண்டு போய் போட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, செய்தியை சொன்னாங்க. உண்மைதானே அது? ஆனா மறைச்சாங்களா இல்லையா? மறைச்சாங்க. ஆனா அதே டைப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க கொண்டு போனாங்க, எகிப்துக்கு கொண்டு போனாங்க. அதாவது இந்த புனியாமீனை எகிப்துக்கு கொண்டு போன டைம்ல உண்மையிலே அவங்க ஒன்றும் செய்யல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து என்ன செஞ்சிட்டார், அவரை சட்டப்படி வைத்துக் கொண்டார். இப்ப வாப்ப சொன்னாரு, நீங்க யூசுப்புக்கு செஞ்ச வேலையை தான் என்ன செஞ்சீங்க, இங்கேயும் செஞ்சீங்க. ஆனா உண்மையில அவங்க செய்யல. ஃபர்ஸ்ட்டுக்கு உண்மையில செஞ்சாங்க, அந்த மறைச்சாங்க. இப்ப உண்மையிலே அவங்க செய்யல, ஆனா குற்றச்சாட்டு வந்திருக்குது. இது சோதனை. அப்ப அவங்க என்ன நல்ல அடியார்கள் அவங்க என்ன நினைக்கணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைச்சதுக்கு தண்டனை இப்ப இதுல என்ன செஞ்சீங்க, அவதூறா கிடைச்சிருக்கு. இதை நான் சபர் பண்ணிட்டு போனா அது மன்னிக்கப்படும், சபர் பண்ணிட்டு தான் என்ன செய்யறோம், போக வேண்டியிருக்கும். ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை அல்லாது இருந்தா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ற அளவுக்கு ரமலான் வார நேரத்தில் நீங்க மிகவும் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு அறிஞர் சொல்வது போல, ருப்ப அமலின், அதாவது யுகப்பிருஹன் நீயா, எத்தனையோ அமல்கள் உங்களோட நீயத்தை அதை பெருசாக்கிறோம். ருப்ப அமலின் யுசகிருஹன் நீயா, எத்தனையோ அமல்கள் உங்களோட நீயத்தை அதை சிறுசாக்கிறோம். அதனால நல்ல எண்ணத்தையும் நல்ல அதாவது இஹ்லாஸையும் வைங்க. சின்ன அமல அல்லாஹ் என்ன செய்வான், பெருசாக்கி என்ன செய்வான், எழுதுவான். பெரிய அமல் அல்லாஹ் தஆலா சிறுசாக்கி எழுதுவான். எவருடைய உள்ளத்திலே எந்த அமல்கள் பெரிதாக இருக்கிறதோ அல்லாஹ்விடத்துல சிறிதாக எழுதப்படும். எந்த அமல்கள் சிறிதாக இருக்கிறதோ அல்லாஹ்விடத்துல பெரிதாக என்ன செய்யும், எழுதப்படும். காரணம், நீ பணிஞ்சிட்டா என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட உணர்வுகள் அல்லாஹ் தஆலா தரணும். ரமலானில் நன்மைகள் எப்படி அதிகமாக செய்ய நம்ம ஆர்வம் எடுக்கிறோமோ, அதே போல தீமைகளை தவிர்க்கிற சிந்தனையை நிறைய செய்யணும், நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூய்மை படைத்த உள்ளம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கே பணிந்தவர்களாக, இந்த உலகத்தில் எந்த சிறப்பு கிடைத்தாலும் அதுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, அல்லாஹ் செய்த அருள் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக அனைவரையும் வாழ செய்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.